ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் பாக்ஸோட அட்வான்டேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜிபிஎஸ் பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1299 ரூபா. பட் இப்போ வந்துட்டு 1600 வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ நான் மேலே ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். நான் வாங்கக்குள்ள என்ன விலை, இப்போ என்ன விலை அப்படின்றத லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஜிபிஎஸ் பாக்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு சரி, இல்லை ஃப்ரெண்டு கூட வெளியில் போகிறோம், சம்திங் ஏதாவது ஒன்று, இல்லை நம்மளே எவனாவது ஏமாற்றி நம்மள்ட்ட பணம் பிடிக்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில், ஸோ அந்த வகையில் நம்ம அந்த பணத்தை வந்துட்டு விட்டுட்டு தான் இருக்கிறோம். அதே போல் நீங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய பைக்கு, இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல வேகமாக போகக்கூடிய பைக்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும், 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ₹1 இருந்தாலும் நம்ம காசு தான் அது. அப்புறம் கார் எடுக்கிறவங்க, ஸோ கார் எடுக்கிறவங்களுக்கு அது வேற இருக்கு. நம்ம காருக்கு போடக்கொள்ற அதை உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன் நான். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் நான். ஸோ நான் இதில் வந்துட்டு ஏஜஸ் லைட் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதை பற்றி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்துட்டு எஸ்டர்டே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்க்கலீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா மெக்கானிக்கை தேடிலாம் ஓடவே வேணாங்க. நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கலை பற்றி வந்துட்டு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா நீங்களே வந்துட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது. நான் கூட கஷ்டப்பட்டு தொலாவினேன். யாரை கேட்டாலும் 1000 ரூபா கூட, 2000 கூட, 1000 கூட, 2000 கொடுத்தாங்க. ஜிபிஎஸ் பாக்ஸே 1200 தான்ப்பா, இதனுடைய விலையே கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சரி, நானே எனக்கு கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் சின்ன வயசில் ஸ்கூல் லீவ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போயிருக்கேன். ஸோ அந்த ஒரு அனுபவத்தெல்லாம் வச்சு தான் இதை வந்துட்டு சரி பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோ போய் பாருங்கள், கிளியராக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஜிபிஎஸ் பாக்ஸோட அட்வான்டேஜ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரே வீடியோவில் சொல்லணும், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக வந்துட்டு போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஜிபிஎஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் அட்வான்டேஜ், நீங்கள் வந்துட்டு எங்கே போகிறீங்களோ வரீங்களோ ஸோ அதை உங்களால் அக்யூரேட்டாக வந்துட்டு கணக்கு எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் பைக்கை வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா கரெக்டான சொல்கிற இடத்துக்கு தான் போகிறாரா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே போல் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதன் மூலியமாக செஞ்சுக்க முடியும். நம்ம ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்மெட்டில் பண்ணாலே போதும். நீங்கள் ரிலே ஆட் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. வண்டி தான் ஆஃப் ஆகும், வேறு ஒன்றும் ஆகாது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கிலோமீட்டர் அக்யூரேட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அப்படின்றத நம்மளால சுகுராக வந்துட்டு கணக்கு போட முடியும். அது ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் அதுதான். ஏன்னா நான் கூட வந்துட்டு எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்டா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு இதை நான் ஓட்டி பார்க்கக்கூட இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனுடைய அனுபவத்தை வச்சு ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது. நிறையா இருக்குங்க. அதாவது இது நான் வந்துட்டு 1299 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ அதற்கு அடுத்தது இதுக்கு ரீசார்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 699 வந்துட்டு பண்ணேன். அதாவது 699 ரூபாய்க்கு ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணேன். ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் அப்படின்றத பண்ணேன் நான். ஸோ ஆக மொத்தம் எனக்கு 1998 ரூபா வந்துட்டு இதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இந்த செலவு பண்ணதை வந்துட்டு எனக்கு அது பெரிய விஷயமா தெரில. எனக்கும் வந்துட்டு மாத சம்பளம் கம்மி தான். ஸோ இருந்தாலும் என்னோட 1,00,000 ரூபா பைக்கை நான் 1.25 லட்ச ரூபா பைக்கை நான் கம்பேர் பண்ணக்குள்ள இது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ 1.25 லட்ச ரூபா எங்கே இருக்குது, 2000 ரூபா எங்கே இருக்குது, ஒரு வருஷத்துக்கு 699 ரூபா. அப்போ ஒரு மாத கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 100 ரூபா வச்சாலே 1200 ரூபா அங்கே வந்துடும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 50 ரூபா வச்சிங்கனாலே இங்கே 6000 ரூபா வந்துடும். அப்போ இதுக்கு ரீசார்ஜ் வந்து நம்ம எவ்வளோக்கு பண்ண போகிறோம், ஒரு மாதத்துக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் தான் ரீசார்ஜ் அப்படின்றதே வந்துட்டு இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சைட்லலாம் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதனுடைய அக்யூரிட்டி எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்ருப்பேன், நீங்கள் அதை வந்துட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப கிலோமீட்டர் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து கண்காணிச்சிக்க முடியும். ஸோ உங்கள் வண்டியில் அதாவது இது இல்லைன்னா கூட வந்துட்டு உங்களால் ஈஸியாக கிலோமீட்டர் எத்தனை ஓடி இருக்கு, 1 லிட்டர் அடிச்சிருக்கோமா, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க முடியும். என்னடா பொட்டலான்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ தான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால் பொட்டெல்லாம் வச்சு அடிப்புட்டாங்க. சரி, ஓகே கைஸ். ஸோ நம்ம நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.